வணக்கம். புதிய தலைமுறையின் மகா சிவராத்திரி சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் எங்கும் மகா சிவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சிவாலயங்களில் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். விடிய விடிய சிவநாமத்தை உச்சரித்து அவர்கள் வழிபட ஒவ்வொரு சிவாலயங்களிலும் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை தான் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இதற்காக களத்திலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து நமது செய்தியாளர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் நேரடியாக அங்கு என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள் இருக்கிறது, சிவாலயங்களில் என்ன மாதிரியான வழிபாடுகள் நடைபெற இருக்குது என்பது கூடியது நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக கோவையிலிருந்து செய்தியாளர் சுதீஷிடம் நாம் நேரடியாக கேட்கலாம். சுதீஷ், கோவையிலும் ஏராளமான சிவாலயங்கள் இருக்கின்றன. ஈஷா யோகா மையத்திலும் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது அங்கு என்ன நிலவரம்? விக்னேஷ், அதாவது நாடு முழுவதிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள், அந்த பக்தர்கள் சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக ஈஷா யோகா மையத்திற்கு வந்திருக்கிறார்கள். வருடந்தோறும் ஈஷா யோகா மையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இங்கு நடைபெறும். இந்த இசை நிகழ்ச்சியில் ஒரு யோகா மையத்தில் இருந்து அவர்கள் தியானம் செய்து இசை நிகழ்ச்சியை ரசித்தவாறு இரவு முழுவதுமே அவர்கள் இந்த பகுதியில் இருந்து அந்த சிவராத்திரியை முழுவதுமாக அந்த வழிபாடு நடத்தி அந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது வரைக்குமே இன்று மாலை முதலே பிற்பகல் முதலே பல்வேறு மாநிலங்களிலிருந்து மக்கள் தொடர்ச்சியாக ஈஷா யோகா மையத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இங்கு குறிப்பாக சிறப்பு விருந்தினர்கள் வருடந்தோறும் ஈஷா யோகா மையத்திற்கு வந்து சிறப்புரை நிகழ்த்துவார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார். அவர் மட்டுமல்லாது கர்நாடக மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் பங்கேற்றிருக்கிறார். அதே போல இவ்விழாவில் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த ஆளுநர்கள், அமைச்சர்கள், தொழில் முனைவோர்கள், திரைத்துறை பிரபலங்கள் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்துறை ஆளுமைகளுடன் விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த பழங்குடியின கிராம மக்கள், பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் இந்த சிவராத்திரி விழாவில் தொடர்ந்து பங்கேற்றிருக்கிறார்கள். மாலை 6 மணி முதலே இங்கு இசை நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. மாலை 6 மணிக்கு துவங்கிய இந்த நிகழ்ச்சியானது, சிவராத்திரி நிகழ்ச்சியானது காலை 6 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு இங்கு சிவராத்திரி விழாவாக இங்கு வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் கோவை மாநகரம் முழுவதும் மட்டுமல்லாமல் புறநகர் பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக போடப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றிருக்கிறார். இரவு முழுவதுமே இங்கேயே தங்கி ஈஷா யோகா மையம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த சிவராத்திரி நிகழ்ச்சியில் முழுவதுமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு இந்த சிவராத்திரி நிகழ்வில் பங்கேற்று அவர் இங்கிருந்து நாளை செல்ல இருப்பதாக இந்த திட்டம் இருக்கிறது. திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள் சந்தானம், தமன்னா, விஜய் வர்மா, திரைப்பட இயக்குனர் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா உள்ளிட்டோரும் குறிப்பாக மேலும் இந்திய கால்பந்து அணியின் இருக்கக்கூடிய முன்னாள் கேப்டன் பாய்செங் பூட்டியா ஆகியோரும் இந்த சிவராத்திரி விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இசை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த இசை நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இசை கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த துள்ளலான இசையில் தொடர்ந்து மக்கள் இரவு முழுவதும் அவர்கள் தூக்கம் விழித்து சிவராத்திரி விழாவை கொண்டாடுவதற்காக அந்த இசை நிகழ்ச்சி என்பது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல பாடகர் சத்யபிரகாஷ் இங்கு இந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல கர்நாடகாவை சேர்ந்த பாடகி சுபா ராகவேந்திரா, வாரடாக்ஸ் என அழைக்கப்படும் தனிஷ் சிங், மராத்தி இசை சகோதரர்களான அஜய் அதுல், அதே போல குஜராத் நாட்டுப்புற கலைஞர்கள் முக்திதான் காத்வி மற்றும் இந்திய மொழிகளில் ஆன்மீக பாடல்களை பாடி சமூக ஊடகங்களில் பிரபலமான ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த பாடகி கசாண்ட்ரா மே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். இந்த சிவராத்திரி நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரை நட்சத்திரங்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முதலாவது இசை நிகழ்ச்சியாக சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமான அந்த ஜெர்மனி பாடகியுடைய கசாண்ட்ரா மேவுடைய அந்த இசை நிகழ்ச்சி என்பது அனைவரையும் துள்ளல் ஆட்டத்துடன் இருக்க வைத்த அந்த ஒரு நிகழ்ச்சி என்பது மக்களை ஈர்த்ததாக இருந்தது. தொடர்ச்சியாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த இசை கலைஞர்கள் தொடர்ந்து இசைத்து வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போதும் கூட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாடு முழுவதுமே சிவராத்திரி விழா
வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பிரபலமான சிவ ஸ்தலங்களில் இந்த சிவராத்திரி நிகழ்ச்சி என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கு இசை நிகழ்ச்சியாக இந்த சிவராத்திரி நிகழ்ச்சி ஈஷா யோகத்தில் ஒரு பிரபலமான ஒரு சிவராத்திரி ஒரு கொண்டாடக்கூடிய வருடந்தோறும் இசை நிகழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக இங்கு இருக்கிறது. இங்கு இந்த இசை நிகழ்ச்சியில் சிவராத்திரி நிகழ்வில் பங்கேற்பதற்காகத்தான் நாடு முழுவதிலிருந்தும் கூட இங்கு தொடர்ச்சியாக பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து அதிகமான வெளிநாட்டவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியில் அதிகமானோர் கலந்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு இருக்கைகள் போடப்பட்டு அவர்கள் இருக்கும் விதமாக அவர்களுக்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய அனைவருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் இந்த இடத்தில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் இந்த பகுதியில் குடிநீர், கழிப்பிட வசதி போன்றவையும் அனைத்து வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கு இரவு முழுவதுமே தங்கி இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அவர் தொடர்ந்து மாலை முதல் என்று பிற்பகலுக்கு மேல் ஈஷா யோகா மையத்திற்கு வந்து ஈஷா யோகா மையத்தில் உள்ள தியானலிங்கம் போன்ற பகுதிகளுக்கு சென்று அவர் வழிபாடு நடத்திவிட்டு தற்போது இசை நிகழ்ச்சி, அதாவது சிவராத்திரி ஈஷா யோகா மையம் சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த இசை நிகழ்ச்சி சிவராத்திரி விழாவில் அவர் பங்கேற்றிருக்கிறார். அவருடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் பிரபலங்கள், இசை கலைஞர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருமே பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட சிவராத்திரி விழாவாக ஈஷா யோகா மையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோவையில் உள்ள சிவஸ்தலங்களிலும் சிறப்பு வழிபாடுகளுடன் கூடிய சிவராத்திரி பண்டிகை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விக்னேஷ், சுதீஷ், கோவையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? ஈஷா யோகா மையத்தில் இந்த மகா சிவராத்திரி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. யாரெல்லாம் அங்கு வந்து பங்கேற்றிருக்கிறாங்க? கலை நிகழ்ச்சிகள் தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கீங்க. பல்வேறு இடங்களில் இருந்து, மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து, வெளி மாநிலங்களில் இருந்து, ஏன் வெளிநாட்டில் இருந்தும் கூட ஏராளமானவர்கள் வந்து வருகை தந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. சாரசாரையாக மக்கள் வரக்கூடியதையும் நம்மளால பார்க்க முடிந்தது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். அடுத்ததாக திண்டுக்கல்லில் என்ன நிலவரம் என்பது குறித்து பேசுவதற்காக அங்கிருந்து செய்தியாளர் காளிராஜனும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். காளிராஜன், திண்டுக்கல்லை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சிவாலயத்துல வந்து நீங்க இருக்கீங்க? ஏன்னா 4 கால பூஜைகள் நடக்கும். இப்போ முத கால பூஜை வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். அங்கு தற்போது என்ன நிலவரம்? திண்டுக்கல்லில் மிகவும் புகழ்பெற்ற 108 விநாயகர் கோயிலில் வந்து இப்போ நம்ம இருக்கோம். இந்த கோயிலை பொறுத்தவரையில வந்து இங்க வந்து திருக்கைலாயநாதர் அப்படியும் முழு உருவத்துடன் சிவன் சிலை வந்து இங்க அமைந்திருக்கிறது. அது போக வந்து ஸ்ரீ அண்ணாமலையார் மற்றும் ஸ்ரீ அருணாமலையம்மன் ஆகிய 2 சாமிகளுக்கு வந்து இப்போ பூஜைகளானது நடைபெற்று வருகிறது. முதல் கால பூஜைகள் வந்து நிலையில் இரண்டாம் கால பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் வந்து தற்போது செய்யப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இங்க வந்து சந்தனம், திருநீர் மற்றும் தேன், பஞ்சாமிர்தம் போன்ற பல்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் நடந்து முடிந்து இப்போ பக்தர்கள் அனைவரும் வந்து பால் அபிஷேகம் செய்யும் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் நாகராஜன் வந்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். குறிப்பாக இந்த கோயிலிற்கு வந்து திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளான ஒட்டஞ்சத்திரம் மற்றும் ஆத்தூர், வேடசந்தூர் போன்ற பல்வேறு தாலுகாக்களில் இருந்து இங்க பக்தர்கள் அதிக அளவு குவிந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக தற்போதே வந்து 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கு உள்ளனர். மேலும் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இங்கு வந்து கோயில் நிர்வாகம் சார்பில் வந்து கச்சேரி நிகழ்ச்சிகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்க பள்ளி மாணவர்கள், குழந்தைகள் என அனைவரும் வந்து நடனம், இசை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செய்து இரவு முழுவதும் அனைவரும் கண்விழித்து சிவஞானத்தை வந்து பெற வேண்டும் என்பதற்காக கோயில் நிர்வாகம் சார்பில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இங்க 108 விநாயகர் கோயிலை பொறுத்தவரையில் தற்போது சிவன் ஆலயத்துக்கு நிகராக இங்க வந்து அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் வந்து கச்சேரி நிகழ்ச்சிக்காக சிறு குழந்தைகள் முதல் இங்கு வந்து முழுந்திருப்பதை வந்து நம்மளால் காண முடிகிறது. இங்க தற்போது நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 4 கால பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் 2 கால பூஜைகள் வந்து தற்போது முடிவடைந்து தீபாராதனையானது இன்னும் சற்று நேரத்தில் வந்து தொடங்க உள்ளது.
திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க? அங்க வந்து நேரடியாக சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் குழுமி பக்தி பரவசத்துடன் அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம் காளிராஜன். அடுத்ததாக சென்னையிலிருந்து செய்தியாளர் ஆனந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆனந்தன், நீங்க சென்னையில எந்த சிவன் கோயில்ல இருக்கீங்க? அங்கு என்ன மாதிரியான பூஜைகள் தற்போது நடந்து கொண்டிருக்கு? விக்னேஷ், மகா சிவராத்திரியாவே சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கபாலீஸ்வரருடைய சிவன் ஆலயத்தில். சிவன் ஆலயத்தை பொறுத்தவரை தொடர்ந்து இன்று சிவராத்திரி என்பதால் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறது. சிவனை வழிபாடு செய்வதற்காக இந்த மகா சிவராத்திரியான இன்று இந்த இரவு முழுவதும் தொடர்ந்து பக்தர்கள் வந்து வந்தமையமாக இருக்கிறாங்க. இதற்கான ஒரு சிறப்பான ஏற்பாடை இந்து சமய அறநிலையத்துறை ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருக்காங்க. ஆன்மீக சொற்பொழிவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, பரதநாட்டியத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சிவனுடைய பாடல்களை பாடி வரக்கூடிய சிவன் பக்தர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டு அதை தொடர்ந்து அந்த சொற்பொழிவானது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இங்கு சிவனுடைய ஆலயத்தில் மக்கள் கூட்டம் வந்து இந்த 4 திசையிலுமே அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்கிறோம். சிவனுடைய பக்தை நம்மிடம் இருக்கா, அவங்களோட நம்ம பேசலாம். மனோஜ்ஜிகா, வணக்கமா. நீங்க வந்து இப்ப வருடந்தோறும் பல்வேறு இடத்துல சிவன் ஆலயத்துக்கு செல்வீங்க. இந்த சென்னையில அதுவும் கபாலீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய சிவனை பார்க்க வந்திருக்கீங்க. இந்த நாளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாகவே ரொம்ப பெரிய சிவன் பக்தர் தான். நான் 2 வருஷமாக வடபழனி சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தேன். இப்போ தான் கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து பெருசாக கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே இங்கே தான் சென்னையில் வந்து இதுதான் பெரிய கோயில், இங்கே தான் எல்லாமே இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் இந்த வருஷம் இப்போ தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இப்போ தான் நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன். எல்லா நாளும் சிவனை வழிபடுறது ஒரு நாள் இருந்தாலும் மகா சிவராத்திரி அன்று வழிபடுறது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் வந்து வழிபாடுகள் வந்து செய்ய வர்றதுல என்ன ஒரு மகத்துவமாக நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எல்லா பெரிய சக்திகள்லாம் நிறைய இருக்குது உலகத்தில். நம்ம மனுஷனை தவிர பெரிய சக்திகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த நைட்டு 12 to 2 அந்த மணிக்குள்ள தான் வரும். அந்த டைரெக்டாக நம்மளை வந்து பார்க்கும்னு சொல்லுவாங்க சிவனோட அந்த சக்தி. அந்த டைமில் நம்ம தூங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அந்த டைமில் சிவராத்திரி எப்போ முழிச்சிருந்து சிவனை வழிபட்டால் ரொம்ப நல்லது. இன்னொரு சிவன் பக்தர் நம்மளோட இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் வந்து சிவனை வழிபடுவதற்கு இங்கே ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. சிவனுடைய என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது? அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம சிவன் இருப்புங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியறை பூஜையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம சிவனை வழிபட்டு கொண்டு இருக்கோம். வாரம் சனிக்கிழமைங்கிறப்போ நம்ம சிவனை கும்பிட்றது வந்து மிக பிரமாதமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிவராத்திரிங்கிறது மிக சிறப்பாக நடைபெறுங்கிறது நம்ம ஆன்மீக ஐதீகங்கள் ஒன்று. அதனால் நம்ம சிவனை இன்னைக்கு வழிபடுறவங்க நம்ம மனசில் நினைச்சதை கண்டிப்பாக சிவன் நம்ம கூட இருந்து நிறைவேற்றி தருவார் நம்புகிறோம். இரவு 12லேருந்து 1 மணி வரை சிவராத்திரி வந்து மிக சிறப்பாக எல்லா சிவனாலயங்களும் நடைபெறுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கேட்டிருப்பீங்க, ஒருவரும் நம்பிக்கையோடு வருவாங்க. சிவனுடைய ஆலயத்தில் இன்று மகா சிவராத்திரியோட வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும், நினைத்த காரியம் கைகூடும். அந்த நம்பிக்கையோடு இங்க வந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இருந்து வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரை சென்னையிலே பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இந்த சிவன் ஆலயம் பார்க்கப்படுகிறது. இந்த தொடர்ந்து சரியாக ஒரு 7 மணிலிருந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறது. இரவு முழுவதும் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கு என்று சொல்லப்படுகிறது. சிறப்பு பூஜைகளும் ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. சிவன் ஆலயத்தில் சிவராத்திரி என்று மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், சென்னையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கபாலீஸ்வரர் ஆலயத்திலிருந்து அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நேரடியாவே பதிவு பண்ணியிருக்கீங்க. குறிப்பா இரவு முழுவதும் வந்து தரிசனம் நடந்துகிட்டே இருக்கும். பக்தர்களை வந்து கண்விழிப்பதற்கு ஏதுவாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. கலை நிகழ்ச்சிகள், சொற்பொழிவு, அதே மாதிரி சிறுவர்களுடைய பாடல்கள் அங்கு அரங்கேற்றம் செய்யப்படுவதாக வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப ஏராளமான பக்தர்கள் வந்து 7 மணிலிருந்து தொடர்ச்சியா வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப சாமியை தரிசனம் செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகுது? அது குறித்து அங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பக்தர்கள் வந்து முன்வைக்கிறாங்க? விக்னேஷ், சிவன் ஆலயத்தை பொறுத்தவரை பிரதான நுழைவாயாக இந்த நுழைவாய் மட்டும்தான் இருக்கிறது. எங்கு சுற்றி வந்தாலும் இந்த கபாலீஸ்வரர் ஆலயத்தை பொறுத்தவரை முதல் நுழை இடமாக பார்க்கக்கூடியது இந்த இடம்தான். இந்த இடத்தில் மட்டும் 9 சிவன் ஆலயம் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலையுமே சிவனை வழிபாடுகள் செய்வதற்காக இங்க வந்து சிவனுடைய பக்தர்கள் வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதெல்லாம் ஒரு சிறப்பு. இங்க வந்து 9 சிவன் ஆலயத்திலையும் நேரடியாக சென்று வழிபாடுகள் செய்து அதனால தொடர்ந்து அந்த மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. நீங்க கேட்டது போல சுமார் ஒரு 4 to 5 மணி நேரம் பக்தர்கள் உள்ளே
உள்ளே சென்று வெளியே வருவதற்கு 5 மணி நேரம் ஆகுதாக நமக்கு வந்து சொல்லப்படுகிறாங்க. இங்கே வரக்கூடியவர்கள் நம்ம கேட்கும்போது சொல்றாங்க. தொடர்ந்து கூட்டம் வந்து இந்த வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த இடத்தில் மட்டும் நீங்க பார்க்கணும், இந்த கோவிலில் ஆலயத்தை சுற்றி கூட்டம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியில் பார்க்க முடிகிறது. கபாலீஸ்வரர் கோயிலை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா வருடந்தோறும் மிக சிறப்பான ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருப்பாங்க. இந்த வருடமும் சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. பக்தர்கள் வருகைக்கு பக்தர்கள் வந்து மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக வழிபாடுகள் செய்வதற்காக அதற்கான ஏற்பாடுகள் காவல்துறைகள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது. நுழைவாய் முதல் கோவிலுக்கு வரக்கூடிய 4 திசையிலுமே காவல்துறைகள் வந்து பணியமர்த்தப்பட்டு காவலர்கள் வந்து பக்தர்களை வழி அனுப்பக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. கோவில் உட்புறமும் இருக்கக்கூடிய இடங்கள்ல சிவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து பூஜைகள் செய்வது, சிவன் ஆலயத்தில் அமர்ந்து வந்து அவங்க வந்து நேர்த்தி அந்த அவங்களுடைய வேண்டிய அந்த அவங்களுடைய நேர்த்தி கடனை வேண்டிக்கிடுவாங்க. அந்த விஷயத்தையும் வந்து அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருக்காங்க. இதே போல எப்போதும் இல்லாத வகையில் இந்த வருடம் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வந்து இதற்கு முன்பாக இல்லாத வகையில் இந்த முறை வந்து சொற்பொழிவு, அதே போல சிவனுடைய பாடல், ஆன்மீக சொற்பொழிவு, அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியம், இப்படி மற்ற இடங்கள்ல ஒரு சில பிரசித்தி பெற்ற ஆலயங்களை எப்படி ஏற்பாடு செய்வார்களோ அதே போல இந்த வருடமும் இங்க வந்து செஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. எப்போதும் இல்லாத வகையில் இந்த வருடம் மிகவும் நேர்த்தியாக செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, வரக்கூடிய பக்தருடைய எண்ணிக்கையும் கடந்த வருடத்தில் பார்க்கும்போது இந்த வருடம் அதிகமாக இருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் வந்து சொல்லக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடியாது. அவருடைய பேசும் சொல்கிறது. எப்போதும் வருடந்தோறும் சிவனுடைய ஆலயத்தின் ஒவ்வொரு இடத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஆனா இந்த ஆண்டு பொறுத்தவரை கபாலீஸ்வரர் சிவன் ஆலயத்தை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர் கூட வரக்கூடிய காட்சிகள் நம்மால் இங்கு வந்து பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து சிவனுடைய பக்தர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் அதை சார்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் வழிபாடுகள் செய்வார்கள். கபாலீஸ்வரர் கோயிலை பொறுத்த மட்டும் சொல்லல, பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் இங்கு வந்து வழிபாடுகள் செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு சிவனுடைய பக்தர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இங்கு ஒவ்வொரு பக்தர்களும் அவருடைய நேர்த்தியாக அவருடைய வேண்டிய விஷயங்களை நடைபெற வேண்டும். இந்த ஆண்டு என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்களை மகா சிவராத்திரி என்று கண் விழித்து சிவனை வழிபட்டால் என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்களோ அது இந்த ஆண்டு நேர்த்தியாக நடக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு சிவனை வந்து வழிபாடுகிறார்கள். அதுவும் ரொம்ப ஒரு நேர்த்தியா இருப்பாங்க. மற்ற பக்தர்களோட சிவனுடைய பக்தர்கள் என்று சொல்லப்போனால் ரொம்ப தீவிரமாக வழிபாடுகள் செய்யக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு சிவன் மேல ஒரு பற்றாக இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சிவன் ஆலயங்களில் தொடர்ந்து வழிபாடுகள் வந்து செய்து தொடர்ந்து அந்த இரவு முழுவதும் அந்த கண் விழித்து அந்த சிவனுடைய வழிபாடுகளை செய்வாங்க. ஆனால் இந்த கபாலீஸ்வரர் கோவில் சிவன் ஆலயத்தை பொறுத்தவரைனால் மக்கள் பார்க்கும் திசையெல்லாம் மக்களாக இருக்கக்கூடிய காட்சியைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் ஆலயத்திற்கு உள்ளேயும் ஆலயத்திற்கு வெளியேயும் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக ஒரு சிவன் ஆலயத்தில் மட்டுமல்லாமல் பிரசித்தி பெற்ற சென்னையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். மகா சிவராத்திரி விழா, மகா சிவராத்திரியுடைய விழாவில் நம்ம வந்து கோவில் சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகள் செய்தால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு வரக்கூடிய அந்த பக்தர்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது கண்ணுக்கெற்ற தூரமும் பக்தர்களாக இருக்கக்கூடிய காட்சியைத்தான் பார்க்கிறது. சிவன் ஆலயத்திற்கு தேவையான பூஜை செய்வதற்கான பூஜை பொருட்கள் வாங்குவதிலையும் அதே போல இங்கு இருக்கக்கூடிய அந்த மாலை, இந்த தோரணங்கள், இந்த முத்துராஜ கொட்டை அணிந்து வரக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது. சிவனை பொறுத்தவரை பட்டையிட்டு வழிபாடுகள் செய்வார்கள். அதையும் நேர்த்தியாக அவர்கள் வந்து வரக்கூடிய பக்தர்கள் செஞ்சிருக்கக்கூடிய பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியாக அது வந்து அவர்கள் அந்த திருநீர் அணிந்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு சிவனுடைய பக்தர்கள் இங்கு கபாலீஸ்வரர் கோயிலை பொறுத்த மட்டில் அதிகமாக வரக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. இதற்கு முன்பாக வந்து ஒரு ஏற்பாடுகள் செய்வார்கள். ஒரு குறைந்த எண்ணிக்கையிலே சிவனுடைய பக்தர்கள் இது போல பிரசித்தி பெற்ற ஆலயத்திற்கு வருவார்கள். ஆனால் காலம் கடந்து சிவனுடைய புகழ், சிவனுடைய அந்த அவருடைய நம்பிக்கை பெறக்கூடிய அந்த ஆலயத்தில் வரக்கூடிய ஒரு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சொல்லலாம். அந்த வகையில வந்து சிவனுடைய ஆலயத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. விக்னேஷ், இப்பொழுது இந்த சிவன ஆலயத்தை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு வந்து வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. விக்னேஷ்,
மகா சிவராத்திரியை ஒட்டி அனைத்து சிவாலயங்களிலுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடிஞ்சது. அனைத்து கோபுர வாசல்களிலுமே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்திருந்து சிவபெருமானை தரிசித்து வருகிறார்கள். அப்படி சிவபெருமானை இன்று தரிசிக்கும் போது அவர்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. நீங்க அங்கிருந்து பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இணைப்பில் இருங்க. அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையில் உள்ள சிவாலயத்திலிருந்து செய்தியாளர் ஆறுமுகமும் இணைந்திருக்கிறார். அவரிடம் அங்கு என்ன நிலவரம் என்பது குறித்து கேட்டறியலாம். ஆறுமுகம், இப்போ நம்ம சென்னையில பார்த்தோம், நீண்ட வரிசையில் கிட்டத்தட்ட சாமியை தரிசனம் செய்வதற்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வரை ஆகுது. அங்க என்ன இப்போ நிலவரம்? என்ன 2ஆம் கால பூஜை வந்து தொடங்கிட்டாங்களா? இப்போ என்ன நிலவரம்? வணக்கம் விக்னேஷ். அதாவது 63 நாயன்மார்கள் ஒருவரான சுந்தரர் அவதரித்த திருநாவலில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான மனோன்மணி அம்பாள் சம்பவ பக்த கணேஷ் மகா சிவராத்திரி விழாவில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில், அதாவது 2ஆம் கால சிறப்பு பூஜையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதாவது மகா சிவராத்திரி என்பது மிக அற்புதமான ஒரு நாளாகும். இந்த நாளில் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபூஜை செய்து வழிபடுவதால் பாவங்கள் போக்கி முத்தி தருவதுடன் வாழும் காலத்தில் அனைத்து விதமான நலன்களையும் பெற்று சிவனின் பரிபூர்ண அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் பக்தியுடன் விரதம் இருந்து வழிபாடு நாளாக இந்த மகா சிவராத்திரி விழா இந்துக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் வரும் இந்த மகா சிவராத்திரி விழாவில் பக்தர்கள் விரதமிருந்து சிவபெருமான் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்கின்றனர். இதனால் நாடு முழுவதும் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள 63 நாயன்மார்கள் ஒருவரான சுந்தரர் அவதரித்த திருநாவலூரில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான மனோன்மணி அம்பாள் சமோத பக்த கணேஸ்வர கோயில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெறும். முதல் கால பூஜை 6 மணிக்கு நடைபெற்றது. தற்போது 2ஆம் கால பூஜை மூலவரான சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பொருட்களால் சிவாச்சாரிகள் வேத மந்திரங்கள் ஓத சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பின்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மனோன்மணியன் அம்பாள் அவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது கூடியிருந்த பக்தர்கள் சங்கோலி முழங்க ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா என பக்தி கோஷங்கள் எழுப்பி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த மகா சிவராத்திரி விழாவில் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களும் சுற்றுலா வந்த பொதுமக்களும் சிவபெருமான் அருளை பெற விளக்கு ஏற்றி வைத்து கோவிலை வலம் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்து வருகின்றனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் இன்று இரவு முழுவதும் கண்டுகளிக்கும் வகையில் கோவில் வளாகத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சிவ பாடல்கள் பாடி வருகின்றனர். தொடர்ந்து இரவு 1 மணிக்கு 3ஆம் கால பூஜையும் அதிகாலை 4ஆம் கால பூஜையும் நடைபெறும். பூஜைக்காக சிவபக்தர்கள் இரவு முழுவதும் வருகை தந்து சிவபெருமானை அருளை பெற உள்ளனர். அதே போல் சேந்தமங்கலம், உளுந்தூர்பேட்டை, எலவனசர் கோட்டை உள்ள சிவன் கோயிலில் மகா சிவராத்திரி விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து வருகின்றனர். தொடர்ந்து சிவபக்தர்கள் தடையின்றி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த சிவபெருமான் தரிசித்து வருகின்றனர். விக்னேஷ், மகா சிவராத்திரியை ஒட்டி உளுந்தூர்பேட்டையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள், அங்குள்ள சிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய பூஜைகள் தொடர்பாக சொன்னீங்க. 1 மணிக்கு 3ஆம் கால பூஜையும் அதிகாலை 4 மணிக்கு 4ஆம் கால பூஜையும் நடைபெறுவதும் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி.